வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான குட் நியூஸ் தாங்க சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு அப்டேட்னே சொல்லலாங்க. ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வராமல் போயிருந்தேன். இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவோட தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, உரிமை தொகையாக ரூ. 1000 வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதையொட்டி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு எலிஜிபிள் வச்சு அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வங்கி கணக்கில் செலுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு பார்த்தீங்கன்னா விட்டு போச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உடனே மேல்முறையீடு பண்ணிங்க. அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா, அப்போ உடனே கிடச்சிது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வராத இருந்தது இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியில் சட்டப்பேரவையில் அதை குறித்து தமிழக துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காரு. என்னென்னா மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்தீங்கன்னா, புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்குள் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உரிமை தொகை வழங்க கோரி வந்த விண்ணப்பங்கள் தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசியுள்ளோம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே, அதாவது 3 மாதம்னா 3 மாதம் இல்லை, அதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அதை பற்றின முழு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி நாங்கள் என்னவோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருவோன்ற போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமே, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போடுறாங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகைக்கான எலிஜிபிளும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் கிடைக்காது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், ஓகேங்களா? அதுக்காக ஸோ உங்களுடைய நிலைமையை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் மகளிர் உரிமை தொகை குறித்து ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா உடனே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ போடுறோன்றதை வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next video, மீட் பண்ணலாம்.